തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേനാ. என்னாதி ஸ்பேனரும் கையுமா சுத்திட்டு இருக்க? எல்லாம் மோட்டரை ரிப்பேர் பண்றதுக்கு தான். அந்த நட்டெல்லாம் கழட்டணும்ல, அதுக்கு தான் ஸ்பேனர் எடுத்துட்டு போறேன். எல்லாம் சரிதான், நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குற? ஆளை வேற சொன்னா ரெடி பண்ணி தர போறாங்க. இல்லைன்னா கொடு, நான் பண்ணி கொடுக்குறேன். அம்மா, மோட்டர் ரெடி பண்றதுக்கு ஆள் வராங்கல்ல? இல்லைன்னா சொல்லுங்க, நானே என்ன ப்ராப்ளம்னு பாத்துறேன். இல்லையா, அப்பா ஆள் அனுப்பி விடுறேன்னு சொன்னவ. அம்மா, அவர் எப்ப ஆள் அனுப்பி எப்ப மோட்டர் ரெடி பண்ணி? எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேலை இருக்கா? என்ன வேலை? நீ போய் உன் வேலையை பாராதி, நான் ரெடி பண்ணி தரேன். இல்ல கதிரு, இன்னைக்கு அந்த மோட்டரா நானு ஒரு கை பாத்துறேன். டேய், அதுக்கு எதுக்குடா நீ போய் வேலை பாக்குற? உனக்கு இருக்கிற வேலைக்கு இந்த மோட்டர் ரெடி பண்றதுலாம் தேவையா? நான் இப்போ சும்மாதான் இருக்கேன், என்கிட்ட கொடு, நான் போய் ரெடி பண்றேன். உனக்கு அவ்வளவு அவசரமா இருந்தா நானே மோட்டர் பாக்குறேன். என்னதியா, கொஞ்சம் லேட்டானா பரவாயில்லையா? இல்ல உடனே ரெடி பண்ணணுமா? அதான் பார்த்தேன், காலையில லேப்டாப்பை தூக்கிட்டு வேலை வேலைன்னு உட்காந்துருந்தவன் திடீர்னு அதெல்லாம் போட்டுட்டு ஸ்பேனரை தூக்கி நிக்கிறானேன்னு பாக்குறேன். இவளுக்காக தானா? இல்லம்மா, எங்களுக்காக. ரொம்ப அவசரமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, இதெல்லாம் போய் அவகிட்ட கேப்ப? இல்லம்மா, அதுக்கு இல்ல. தண்ணி வேணும்னா ஒரு 2 குடம் புடிச்சிட்டு போய் ஊத்தி வச்சுக்க வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? 2 குடம்லாம் பத்தாது. இல்லடா, அதுக்கு இல்ல. சும்மா ஒரு எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சுக்கிறது நல்லது இல்ல, அதனால சொன்னேன். அதெல்லாம் வேண்டாண்ணா, எங்களுக்கு இப்போ மோட்டர் ரெடி பண்ணணும். குழாயை திறந்தா தண்ணி வரணும், அவ்வளவுதான். இல்ல, அப்படிலாம் ஒன்றும் அவசரம் இல்ல. 2 நாள் ஆனா கூட பரவாயில்ல, பொறுமையாவே மோட்டார் ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்னது 2 நாளா? 2 நாள் வரைக்கும் என்னால முடியாது. எனக்கு இப்பவே மோட்டார் ரெடி பண்ணி ஆகணும். மவள, இன்னைக்கு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. தலை தெறிக்க உன்னை ஓட விடல. என் பேரே ஆதி இல்ல, வச்சுக்கிறேன் உன்னை. சரிடா, அப்போ என்கிட்ட கொடு, நான் உனக்கு மோட்டர் ரெடி பண்ணி தரேன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்லையா, மோட்டார் ரிப்பேர் பண்றவங்க வந்தாங்கன்னா நல்லா பாப்பாவ. ஆமா, மோட்டரை ரிப்பேர் பாக்குறதுலாம் ஒரு பெரிய மேட்டரா? அதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம் தான், அதெல்லாம் நானே பாத்துருவேன். ஏதோ வேலை இருக்கேன்னு பாத்துட்டு இருந்தேன். இப்போ அதை விட முக்கியமான வேலை இருக்கிறதுனால எனக்கு இப்போ மோட்டர் ரிப்பேர் பண்ணி ஆகணும். சீக்கிரமா டேங்க் ஃபில் பண்ணணும், குழாயை திறந்தா தண்ணி நிறைய வரணும். இப்போ எனக்கு அதுதான் முக்கியம். அப்ப சரியா, எனக்கும் தண்ணி இல்லாம கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்ச நேரமே ரெடி பண்ணினா மதியத்துக்கு வேலை சீக்கிரமா ஆகும். நீ என்னன்னு போய் பாரு. நீயே பார்த்துப்பல்ல, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? சேச்சே, ஹெல்ப்பா? அதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துப்பேன். அப்போ சரி, எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏதாவது நான் கால் பண்ணு. சரி. என்ன முகத்தை இப்படி வச்சிருக்க? எனக்கு புரியுதுமா. என்னடா மோட்டர் வேற ரிப்பேர் ஆயிருக்கே, தண்ணி வரலையேன்னு வருத்தப்படுறது எனக்கு புரியுது. உன் அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நானே இதுல இறங்கிட்டேன். நீயே ஆசைப்பட்டுட்டா 2 பேரும் ஒன்னா குளிக்கணும்னு. உன் ஆசையை நிறைவேற்றாம இருப்பனா சொல்லு? நீ வருத்தப்படாத, நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்கும். அதுக்கு முதல்ல மோட்டர் ரெடி பண்ணணும். வா, வந்து மாமனுக்கு ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப்பா? ஹெல்ப்னா பெரிய ஹெல்ப்லாம் கிடையாது, சும்மா நட்டு போல்டு கழட்டி கொடுப்பேன், அதை மட்டும் வாங்கி கையில வச்சுக்கோ. ஒன்னு ஒன்னா கேட்க எடுத்து கொடு, அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த மோட்டர்ல என்ன பிரச்சனைன்னு நான் பாத்துடுறேன். வா போலாம். இல்ல, நான் வரல. அட வாடி. இல்ல, விடுங்க. வான்னு சொல்றேன்ல. அத்தான் கூப்பிட்டீங்களா? கால் இப்ப எப்படி இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்லப்பா, நடக்க முடியுது. கொஞ்சம் ஆனா தாங்கி தாங்கி நடக்கிறேன். வலி முன்னைக்கு இப்ப பரவாயில்ல. ரொம்ப வலி இருந்தா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இல்லப்பா, ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் வலிக்கல. அடிபட்டப்போ ஒரு மாதிரி எரிச்சலா இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல, குறைஞ்சிருக்கு. சரி, ரொம்ப நடக்காத, ரெஸ்ட் எடு. நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன், ஏதாவதுனா ஒரு ஃபோன் பண்ணு. சரிதா. அப்புறம் ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிதா. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், ஏதாவதுனா ஃபோன் பண்ணணும். சரிதா. அம்மா, மோட்டார் போட்டாச்சு,
குழாயில தண்ணி வருதான்னு பாருங்க. மோட்டர் ரெடி ஆயிடுச்சாயா? இதா போய் பாக்குறேன். என்ன நம்ம கூட இருந்தவளை காணோம். எங்க போனா அவ? இன்னைக்கு நீ எங்க போனாலும் உன்னை விடுறதா இல்ல. நான் பாட்டுக்கு சிவனேன்னு வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கடியா வம்பிழுக்கிற? சிறுடி, இன்னைக்கு ஒண்ணு சும்மா விடுறதா இல்ல. எங்க போனாலும் என்ன, இந்த வீட்டை தாண்டி எப்படி போயிருவ நீ? எப்படினாலும் இந்த வீட்டுக்குள்ள தானே இருப்ப. வரேன் இரு. ஏய் தண்ணி வருதுயா? சரிம்மா. வாடி மவள, இங்கதான் இருக்கியா? நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. நீ ஆசைப்பட்டுட்டல்ல, அதை நிறைவேற்றுறது என்னோட கடமை இல்லையா? வா. வரமாட்டேன். வரமாட்ட? நீங்க எதுக்கு கூப்பிடுதியா? ஏன் உனக்கு தெரியாது நான் எதுக்கு கூப்பிடுறேன்னு? நான் தான் சும்மா சொன்னேன்னு சொல்றேன்ல. போறவன் எதுக்கு என்ன பயமுறுத்துறியா? எது பயமுறுத்துறேனா? இதுல பயப்பட என்ன இருக்கு? நீதான் ரொம்ப தைரியசாலியாச்சே. நான் தான் பயந்துட்டு இருந்தேன். நீ தைரியமான பொண்ணு தானே. சொன்னபடி போட்டியை இப்பவே வச்சுக்கலாம். வா. என்னடி இது? புருஷன் நானே ஆசையா கூப்பிடுறேன், வரமாட்டேன்னு சொன்னேன். எப்படி இப்போ நீயா ரூம்க்கு வரியா இல்ல நானா தூக்கிட்டு போகவா? அதான் என்னதான் நீங்க, நான் விளையாட்டா பேசுனதை நீங்க நிஜோட நம்பிட்டு இப்படி பண்றீங்களே. என்னது விளையாட்டா? இதுல விளையாட என்ன இருக்கு? நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகுது. சே, மாசமே ஆகுது. இனியும் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னா எப்படி? எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது? நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துருந்தேன். நீயா தான் வந்து கேட்ட. யோசிச்சு பார்த்தா அதுவும் சரிதான் தோணுது. நமக்குள்ள ஒரு நெருக்கம் வரணும் தானே. அதுக்கு இது முதல் ஸ்டெப்பா இருந்துட்டு போகுது. உள்ளவா. நான் எதுக்கு சரிப்பட்டு வருவேன், எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு தெரிஞ்சுப்ப. என்ன? அதான் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். என்ன இருந்தாலும் நீங்க என்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் தான். ஆனா அதுக்காக இப்படி எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லதான். எனக்கு மட்டும் என்னவா? நான் மட்டும் என்ன தினமும் 4 பொண்ணுங்க கூட போய் குளிச்சுட்டு வரேனா? எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன மேல வரியா தூக்கிட்டு போகவா? அதான் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பேசணும், பழகணும், ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஐய, என்ன நீ இன்னும் பழைய காலத்துல இருக்க? ட்ரெண்டுக்கு வா. இப்பெல்லாம் எல்லாம் ரிவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. முதல்ல க்ளோஸா இருப்பாங்க, அப்புறம் பழகிக்கலாம், பேசிக்கலாம், புரிஞ்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதுதான் இப்போ ட்ரெண்டு. சும்மா இருந்து என்ன சொரிஞ்சு விட்டுட்ட. இன்னைக்கு நான் நினைச்சதை நடக்காம விட மாட்டேன். வா போலாம். வரலன்னா தூக்கிட்டு போவேன். எப்படி வசதி? நீயா மேல வரியா இல்ல நானா தூக்கிட்டு போகட்டுமா? இப்படிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. நானே தூக்கிட்டே போயிடுறேன். நானே வரேன். அப்படி வா வழிக்கு. அத்தா முன்னாடி போறேன், சீக்கிரமா வந்து சேரு. இதே மாதிரி எங்கேயாவது ஓடி போய் ஒளியணும்னு நினைச்ச அப்ப தெரிஞ்சு போவோம் அத்தானை பத்தி. ஒழுங்கா வந்து சேரு. ஐயோ, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அவியில வம்பு இழுக்கிறேன்ட்டு கடைசியில எனக்கே ரிவேஸா வந்துடுச்சு. மேல போகவும் பயமா இருக்கு. போகலன்னா இவிலாம் வந்து தூக்கிட்டு போயிருவேன்னு பயமுத்துறாவ. ஐயோ தியா வரியா என்ன? வரேன். ஏண்டி மோனி, இங்க எதுக்குடி கூட்டிட்டு வந்த? ஏய், இன்னுமா தெரியல? இந்த இடத்தை சுத்தி பாரு, எவ்வளவு ரோஸ் அழகா இருக்கு. வீட்டுக்கு 4 பூ பறிச்சுட்டு போலாண்டி. வேணவே வேணாம். நான் இங்க வந்ததே எங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்பா கிட்ட தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த தோட்டத்துக்காரங்க பார்த்துட்டு அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிட்டாவ, நான் செத்த அதோட. ஏய், எதுக்குடி பயப்படுற? தோட்டத்துக்காரவ பார்த்தா கூட ஒன்னும் சொல்ல மாட்டாவ. அதனாலதான் நான் உன் கூட வந்தேன். தினம் இந்த வழியா போகும்போதெல்லாம் இந்த பூவை பார்க்க ஆசையா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாரு. அடியே, ஏதாவது பம்பல மாட்டி விட்டுறாதடி. நான் வீட்டுக்கு போறேன். ஏண்டி யாரு நீ? இவ்ளோ நாளா எக்ஸாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டேன்ட்டா. இப்பதான் பரீட்சை முடிஞ்சிருச்சுல்ல, பரவ என்ன? ஏண்டி எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதுடி. அவ என்னை எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. இப்ப நான் வெளியே வந்தது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஏதோ எங்க அப்பான்றதுனால என்னை விட்டாரு. எங்க அம்மானா சுத்தமா விட மாட்டாவ. அன்னைக்கு ஏதோ கடை வீதிக்கு ஏதோ நீ கேட்டியேன்னு எங்க அம்மா விட்டாங்க. சரி இருடி, ஒரு 2 பூ மட்டும் பறிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடிடலாம். தோட்டத்துக்காரவ வந்துட போறாங்கடி. ஏன்டி இப்படி பண்ற?
அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. தோட்டத்துக்காரவங்க பார்த்தாலும் ஒண்ணு எதுவும் சொல்ல மாட்டாவ. ஆமா ஆமா சொல்ல மாட்டாவ. நான் தான் இந்த தோட்டத்துக்கு ஓனர் பாரு. என்னைய பார்த்த உடனே சரிமா இந்த பூவெல்லாம் பறிச்சுக்கோன்னு சொல்ல போறாவ. ஏண்டி நீ வேற? ஏண்டி யாழ்னி சுத்தி இவ்ளோ பூ இருக்கு, உனக்கு இந்த பூவை பார்த்தா பறிச்சு வைக்கணும்னு ஆசையே வரலையா? பார்க்க அழகா தான் இருக்கு, பறிச்சு வைக்க ஆசையா தான் இருக்கு. ஆனா அதுக்காக அடுத்த வீட்டு தோட்டத்துல வந்து எப்படி பறிக்கிறது? நம்ம தோட்டமா இருந்தா பரவாயில்ல, நம்ம இஷ்டம் போல வந்து பறிச்சுட்டு போலாம். இது யார் தோட்டனே தெரியல. தோட்டத்துக்காரவங்க பார்த்தாவனா அவ்வளவுதான். எனக்கு பயம் மட்டும்தான் இருக்கு. இந்த பூவை பறிச்சு வைக்கணும்ன்ற ஆசைலாம் ஒண்ணும் இல்லை. ஆனா எனக்கு இருக்கே. ஒண்ணு பண்ணு, நான் பறிச்சுட்டு வரேன். நீ யாராவது வராங்களான்னு மட்டும் பாரு. என்ன பண்றீங்க? ஐயோ இல்ல, சும்மா சும்மாதான் இந்த தோட்டத்துல பூவெல்லாம் அழகா இருக்கே, நம்ம பக்கத்துல இருந்து பாத்துட்டு போறதுக்காக வந்தோம். ஆமா, இந்த வழியா போனோம், இந்த பூவெல்லாம் அழகா இருக்கு, அதான் பக்கத்துல வந்து பாக்கிறதுக்காக வந்தோம். உனக்கு பூனா ரொம்ப பிடிக்குமோ? என்ன நீ இப்படி சொல்லிவிட்டிய? எந்த பொண்ணுக்காவது பூ பிடிக்காம இருக்குமா? அதுவும் ரோஸ். ஓ, பரீட்சைலாம் எப்படி எழுதின? கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி இருந்துச்சு? எழுதிருக்கேன். என்ன எழுதிருக்கேன்? பாஸ் ஆயிருவியா? ஆயிருவேன். எப்போ ரிசல்ட்? அது அடுத்த மாசம் ரிசல்ட் வந்துரும். சரி சரி. இந்த நேரத்துல ரெண்டு பேரும் எங்க போறீங்க? அது இல்ல, சும்மா இவளோட அது ஒண்ணும் இல்ல நீ, சும்மா தான் அப்படியே சுத்தி பார்க்க போனோம். வழியில இந்த பூவை பார்த்தோம், நல்லா இருக்கே, நீங்க நின்னுட்டோம். சுத்தி பார்க்க போனீங்களா? என்ன டூருக்கா வந்திருக்கீங்க சுத்தி பார்க்க போறீங்க? பொம்பளை புள்ள இப்படி கண்டபடி சுத்தலாமா? உங்க வீட்டுல இதை கேட்க மாட்டாங்க? ஐயோ, எங்க அம்மைக்கு தெரியாது. அப்பா கிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன். அம்மைக்கு தெரிஞ்சா தொலைச்சே போடுவா. நீங்க சொல்லிப்படாதீங்க. சரி சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இது மதிய நேரம், இந்த நேரத்துல எதுக்கு இங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போங்க. இந்த மாதிரி கண்ட இடத்துக்குலாம் போக கூடாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. காலம் கெட்டு கிடக்கு, அதுக்கு தான் சொல்றேன். வீட்டுக்கு கிளம்புங்க. சரி. ஒரு நிமிஷம் நில்லு. ஐயோ, எல்லாம் இவளால வந்துச்சு. சொல்லுங்க. பூ வேணும்னா பறிச்சுட்டு போ. பரவாயில்ல, வேண்டாம். சரிங்கண்ணே, நான் ஒரு 4 பூ மட்டும் பறிச்சுக்கிறேன். பறிச்சுக்கோ. உன்னையும் தான் சொல்றேன். பூ வேணும்னா பறிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போகணும். இந்த மாதிரி கண்ட இடத்துல நிக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. கிளம்பு. என்ன பூ பிடிக்காத பொண்ணுங்க யாராவது இருப்பாங்களா? அதுவும் ரோஸ்னா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது? அப்போ பொண்ணுங்களுக்குன்னா ரோஜா பூ பிடிக்கும். இத்தனை நாள் இது தெரியாம போயிடுச்சு. என்ன கதிர் தம்பி, நீங்க தோட்டத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னவ ஏதாவது வேணுமா தம்பி? வீட்டுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு, ஒரு சின்ன வேலையா வந்தேன். நம்ம தோட்டத்துக்கு புதுசா ஒரு டிராக்டர் வாங்கலான்னு இருக்கு. அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் இங்கதான் வச்சிருக்கேன். நம்ம பண்ண வீட்டு அலமாரியில இருக்கு, அதை எடுக்க வந்தேன். அப்படிங்களா தம்பி? நல்லது தம்பி. நாங்களே சொல்லணும்னு இருந்தோம். மாட்டை வச்சு ஏறு ஓட்ட கஷ்டமா தான் இருக்கு. அதெல்லாம் அந்த காலம் மாட்டை வச்சு உழவு பண்ணது. இப்பெல்லாம் டிராக்டர் வந்துருச்சு. அதுவும் நம்ம பண்ணைக்கு 2 டிராக்டர் பத்தல தம்பி. 2 டிராக்டர் இருக்கிறதுனால வேலை கொஞ்சம் பொறுமையா தான் நடக்குது. இன்னொன்னு வாங்கினா நல்லா தான் இருக்கும்னு நினைச்சோம். நீங்களே அதை கவனிச்சிட்டிய. ஆமாண்ணே, டிராக்டர் பத்தாததுனால வேலை பொறுமையா போறதா கேள்விப்பட்டேன். அதான் இன்னொன்னு வாங்கிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. 1 வாரத்துல வந்துரும். அப்படியா தம்பி? ரொம்ப சந்தோஷம் தம்பி. வீட்டுக்கு ஏதாவது காய் வேணுமா தம்பி? காயா? தெரியலண்ணே, அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன். ஆட்டும் தம்பி. ஏதாவது நான் கூப்பிடுங்க, வாரேன். சரிங்கண்ணே. தண்ணி நல்லா வருது. அப்பா, என்ன பண்றாங்க? என்னம்மா அப்படி பாக்குற? எல்லாம் வார்ம் அப் தான். எனக்கு வேற இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்றேன்.
என்ன தண்ணி வேஸ்ட் ஆகுது எல்லாம் கவலைப்படாத. விடிய விடிய தண்ணி ஓடினாலும் மோட்டர் தாங்கும். இதுக்கு மேல விட்டா அழுதுருவா. பேசாம அவளை போக சொல்லிடலாம். சென்னடி, நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவேனா வரமாட்டேனா? உன்கிட்ட தான் கேக்குறேன். சாரி அத்தா, நான் வேணுட்டே சொல்லல, சும்மா விளையாட்ட தான் சொன்னேன். சரி, வந்தது வந்துட்ட, வா குளிச்சுட்டு போயிடலாம். இல்ல, அதுல வேணாம். என்னடி பொண்டாட்டி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன கூச்சலாம்? இப்ப நீ வரியா நான் புடிச்சு இழுக்கவா? என்ன இருந்தாலும் என் புருஷன் நீங்க, உங்க பேச்சை எப்படி மறுக்கிறது? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்ய. என்ன என்ன சொன்ன? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்ய. தியா தள்ளி போ. நீ என்கிட்ட விளையாண்ட மாதிரி நானும் உன்கிட்ட விளையாண்டான். இந்த தண்ணி வேற. தியா உன்கிட்ட தான் நான் சொல்றேன், தள்ளி போ. இல்லத்தான், கல்யாணம் ஆகி மாச கணக்காகுது. நீங்க சொல்றதும் சரிதான். இனியும் இப்படியே இருந்தா எப்படி நம்ம வாழ்க்கையோட அடுத்த படியை எடுத்து வைக்கிறது இல்லையா? தியா தள்ளி போ. எனக்கு இந்த கமிட்மெண்ட்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த கல்யாணம், குழந்தை, குட்டி அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஏதோ சிச்சுவேஷன், கல்யாணம் நடந்துருச்சு, அதுக்காகலாம் உன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது. ஐ மீன், இப்போ அது வேண்டாம். நீ சொன்ன மாதிரி பேசுவோம், பழகுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ நீ வெளியே போ. உன்னை பயமுறுத்துக்கிறதுக்காக தான் இப்படிலாம் செஞ்சேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீ வெளியே போ. அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்கலையாத்தா? இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. அத்தா, தியா பார்த்து. அத்தா, உச்சந்தல வகுடு வழி ஒத்த மனமலைதடி உதடு வரி பள்ளத்துல உசுர் விழுந்து தவிக்குதடி. பழா போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறிக்குதடி. பராங்கல்ல சுமந்து வழி மறந்து ஒரு நத்த குட்டி நகருதடி. கொண்ட காலு தவப்பும் முக்கு வனப்பும் என்ன கிறுக்குன்னு சிரிக்குதடி. காட்டு சிறுக்கி காட்டு சிறுக்கி அருகாட்டு சிறுக்கி, மழை கொடுப்பாலோ இடி இடித்தாலோ மாயமாய் போ. சாரி. எந்த கமிட்மெண்ட்டும் வேண்டான்னு சொன்னாரு. இப்போ என்ன பண்ணிட்டு போறாரு? இவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? சிவனா? சிவன் எங்க வழியில நிக்கிறான். அர்ஜுன், இப்போதான் வந்தியோ? என்ன இன்னைக்கு வீட்டுக்கு வர லேட்டா இருக்கு? அதுவானே, இன்னைக்கு ஓபி கேஸ் ரொம்ப அதிகம், அதை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி சரி, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு சாப்பிடு. அதுக்கு தானே போறேன். ஐயோ, ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? அர்ஜுன், குளிச்சிட்டு வந்து சாப்பிடியா? இதோ போறேம்மா. ஐயோ கதிரு, என்னையா இவ்வளோ நேரம் தோட்டத்துல என்ன செஞ்ச? அது இல்லம்மா, தோட்டத்துக்கு ஒரு டிராக்டர் வாங்குறதா பேசியிருந்தோம்ல, அதான் அது கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் இருந்தது, அதை பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்படியா? சரி, வந்து சாப்பிடு. நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வரேன். ஆமா, மீனா எங்க இருக்கா? அவளையா இப்பதான் ரூமுக்கு போனா. ஏயா அர்ஜுன், சொல்லுங்கம்மா. சீக்கிரமா குளிச்சிட்டு சாப்பிடவாயா? அதோ வரம்மா. அப்படி போகுதோ கதை. அதான் அண்ணன் தோட்டத்திலேருந்து வந்த உடனே மீனா வைக்கிட்டேனா? அது சரி. நமக்கு தான் பூ கொடுக்க யாரும் இல்ல, அவராது என்ஜாய் பண்ணிட்டு போட்டும். அம்மா, என்னையா? அண்ணன் ஏதோ அவசரமா ரூமுக்கு போகணும் போல, வழி விட்டு நில்ல. இல்லண்ணே, நீதான் ஏதோ
கேட்ட மாதிரி இருந்தது. ஐயோ பதட்டத்துல வாய் வேற ரோல் ஆகுதே. நான் குளிச்சுட்டு வந்துடுறேம்மா, நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க. நீ போய் குளிக்கணுமாயா? அதான் மோட்டர் ரெடி பண்ணியாச்சே, குளிச்சுட்டு வா, வந்து நேரமே சாப்பிடு. சரிம்மா. இந்த ஆதி என்ன பண்றான்னு தெரியல, தினம் இந்த பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே ஒரு பாடு ஆயிடுது. அவன் எங்க இருக்கானோ?